உள்ள வரல கேட்டுப்பா சந்தேகப்பா வெளியே வா வா அதை கிளியர் பண்ணி போகத்தாண்டா ஒரு பின்னாடியே வர்றேன் ஆத்தா தண்ணி விட்டா செத்து போயிரு நீ பேச போயிரு இப்படி தாண்டா உங்க அப்பத்தாவை கரெக்ட் பண்றப்ப வெளியே கூப்பிட்டு தாண்டா கிளியர் பண்ணு செத்து போற கவலையை பத்தி பேசுற நேரம் அது அருவா புரிஞ்சு ஓட்டி போய் போயிட மாட்டானா ரொம்ப அவசரக்கார பேரா இருக்கானே கதவையாண்டா சாத்துறேன் தொடர்ந்தே வை அப்ப தாண்டா ஜெலி ஜெலின்னு காத்து வரும் இது திறந்து வச்சுட்டான் கோயில் பேசாம பண்ணிட உடனே சுத்தமாவே சாத்திட்டான் கிழவனுக்கு வயசானாலும் ஐயா கூட ஆங்கில படத்துக்கு இணையாவே இருக்கப்பா என்ன அங்கிருந்து பாக்குறப்ப பிறந்துகிட்டு போற வண்டி மாதிரியே இருக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் இந்த சுத்து வட்டாரத்திலே இந்த மாதிரி பர்சன்டேஜ் எங்கேயுமே நடந்துக்க கூடாது நடக்க போறோம்ல நடக்க விட மாட்டேன் எங்கே அல்வா இங்க இருக்கா அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவதும் அழகனும் குரல் படித்த ரசிக்கும் கனி போல் இனிக்கும் லல்லல்லல்லல்லலலா லல்லல்லல்லல்லலலா என்னம்மா குறுகி குறுகி சிரிக்கிற நேரத்துல குமரி குமரி அழுதுகிட்டு என்ன சேதா டார்லிங் ஏமா யாராச்சும் லவ் பண்ணிருக்கியா பறி கொடுத்துட்டியா பிள்ளைகளை வாழ்ந்தாரி என்ன ஆச்சு இன்சில் போடுறதா மட்டும் மாட்டிட்டானே எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு நடந்தது என்ன நடந்தது என்ன கேட்டுக்கிட்டே இருக்க குத்துக்கல் மாதிரி நிக்கிறியா அன்னைக்கு கையா பிடிக்கிறியா ரொம்ப ராமா இழந்துறாங்க பயந்துருக்குறா இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்க நீ எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்து அடிக்க வேண்டியதாங்க அது என்ன சேர்த்து பலம் அடிக்க கேட்டகளுக்கு உண்மையான பதில் சொல்றதானே ரொம்ப சின்ன பிரச்சனை இருக்கு இதுக்கு இவனுக்கு காரணம் ஒரு கிழமை நிற்கிறான் ஒரு மொழிய வாங்கி கொடுத்து நம்ம 2 பேரும் வாழ்க்கை வாங்கிட்டாமா வச்சு ஒட்டு கேட்கிறான் வேணாப்பா சொல்லடா உனக்கு ஒண்ணும் ஆவலியம்மா ஐயோ நான் எவ்வளவோ சொல்லி அனுப்பிச்சம்மா அவன் அந்த அப்புறம் மாதிரி முரட்டு பையன் என்ன மாதிரி சரியில்லை சரியில்லை என்ன நடக்குதுங்க எதோ நடக்கிறான் அடியே அடிச்சுட்டாயோ மரியாதை அடிச்சா அடிச்சா என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிப்பேன் என்ன அடி முறைக்காம ஐயோ சாட்சி விட்டாங்க பெருசு